வெல்கம் டு கேசி பாட்டனி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி, அதாவது பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சுவாலஜி ஆஃப் இயர்லி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 70 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் இருக்கும். ஆனால் அது எப்படி படிக்கிறது, சுவாலஜிக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இருக்கிற நமக்கு இந்த 2 நாளில் 2.5 days இருக்குது சரிங்களா. இன்னும் சொல்ல போனால் இந்த 2 நாளில் ஈஸியாக நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். இப்போ படிக்கிறது நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த யூனிட்டை எப்படி செப்பரேட் பண்ணி படிக்கலாம், எந்தெந்த யூனிட்டை எப்பப்போ படிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா. தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 marks 3 marks அண்ட் 5 marks ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். சப்போஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் அண்ட் கூகுளில் சர்ச் பண்ணும்போது 11th சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். நம்ம பிடிஎஃப்மே அதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா. நீங்கள் வந்து பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆஃபெலிக்கான போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபுல் போர்ஷனு. ஸோ இந்த ஆஃபெலி அப்படிங்கிறது ஒரு மாடல் பப்ளிக்னே சொல்லலாம். ஸோ 13 லெசன்ஸ் நம்ம வந்து படிக்கணும். இந்த 13 லெசனை இந்த 2.5 days எப்படி பிரித்து படித்தா நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைடே நைட்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறங்க. ஸோ ஃப்ரைடே நைட்டு ஒரு 2 hours சாப்டர் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 1 படிக்கிறப்ப ரொம்ப டைம் ஆகாது. நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸும் கம்மி, அதில் நம்பர் ஆஃப் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் கம்மி சரிங்களா. அதனால் நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. எல்லா கொஷினும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும், அதாவது பியூ சயின்ஸ், பாட்னி, சுவாலஜி, பயாலஜி எதாக இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 mark கொஷின்ஸ் சரிங்களா, அதையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் 70%. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இன்டீரியராக கொஷின்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்டீரியர்னு கேட்பாங்க. அது 1 or 2 கொஷின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. அதை வந்து நம்ம வந்து ஆப்ஷனில் கூட வரலாம். சப்போஸ் வந்து அது கம்பல்சரியில் கேட்டால் மட்டும்தான் ஆப்ஷனில் விட முடியாது சரிங்களா. மற்றபடி அதை வந்து படிச்சிடலாம். ஸோ கம்பல்சரி கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறதும் கண்டினியூவாக பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரைடே நைட்டில் சாப்டர் 1 வந்து என்ன பண்ணுறங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து சாட்டர்டே இருக்குது, அதுக்கடுத்து சண்டே இருக்குது. ஸோ சாட்டர்டே மார்னிங்கில் சரிங்களா ஒரு 4 to 6 அது வந்து அதாவது 2 மணி நேரத்தில் சரிங்களா, அது 4 to 6ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே 2 hours பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த சாப்டர்ஸ் எப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். எந்த சாப்டரை ஃபஸ்ட்டு படிங்க, எந்த சாப்டர் அடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சாட்டர்டே மார்னிங் சரிங்களா. மார்னிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து காலையில் 9 மணிலேருந்து சரிங்களா அது வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கூல் இது எல்லாமே இருக்கலாம். ஸோ ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா 2 சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்கூலாக இருந்துச்சு, அது வீட்டில் இருந்தாலும் சரி 2 சாப்டர்ஸ் வந்து படிங்க. சாட்டர்டே நைட்டு சரிங்களா, நீங்கள் ஈவினிங் தான் ஸ்கூல் விட்டு வரீங்க அப்படின்னா நைட்டில் 1 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சாட்டர்டே மார்னிங் சரிங்களா, மார்னிங்கில் 2 சாப்டர்ஸ் சரிங்களா. மார்னிங் அப்படிங்கிறது காலையிலேருந்து மதியம் வரைக்குமே சரிங்களா. அதேமாதிரி சண்டே மார்னிங் சரிங்களா, சண்டேயில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும். அதுக்கடுத்து சண்டே ஆஃப்டர்நூன் சரிங்களா, மதியிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லெசன்ஸ் வந்து படிக்கலாம். மண்டேல நமக்கு வந்து ஏன்னா மண்டே ஆஃப்டர்நூன் தான் நமக்கு எக்ஸாம். ஸோ மண்டே மார்னிங் நம்ம 2 சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா 13 சாப்டர்ஸ் ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ இதில் எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1 வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா இது வந்து சின்ன சாப்டரு. அதுக்கடுத்து செகண்டரியாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 13 வந்து படிங்க. ஏன்னா இது வந்து நமக்கு லாஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம இது வரைக்கும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா மற்ற சாப்டர்ஸ் கூட நமக்கு யூனிட் டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட் வரைக்கும் எழுதியிருப்போம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 லெசன் 11 லெசன் வரைக்கும் மிட்டம் டெஸ்ட் எழுதியிருப்போம். 13 வந்து எழுதியிருக்க மாட்டோம். அதனால் 13வது லெசனை லாஸ்ட் லெசனாக இருக்கிறத செகண்டாக படிங்க சரிங்களா. 2வது நாளில் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து தேர்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த 5th லெசனு, அதுக்கடுத்து 6th லெசன், ஸோ இந்த 2 லெசனும் வந்து தேர்டாக சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், படிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி, இயக்கம், நடம்பு கட்டுப்பாடு. ஸோ 9th and 10th லெசனை பார்த்திங்க அப்படின்னா 4th சூஸ் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து வேதிய ஒருங்கிணைப்பு, அடிப்படை கருவிகள். ஸோ இது வந்து 11 and 12 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னது 5th செலக்ட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா
செகண்ட் லெசன், அதுக்கடுத்து தேர்ட் லெசன், சரி இந்த மூணும் சிக்ஸ்த்தாக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க செலக்ட் பண்ணீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து 7th ஆப்ஷனாக சூஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறப்ப ஃபஸ்ட் லெசனை அண்டு 13th சரிங்களா, ஃபஸ்ட்டும் 13 படிச்சிருங்க. அதுக்கடுத்து செகண்டரியாக படிக்கிறப்ப நீங்கள் வந்து 5 and 6 வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 and 10 வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 11 and 12, அதுக்கடுத்து 2 and 3 இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கக்கூடியது சரிங்களா, வேறுபாடுன்னு இருக்கும். ஸோ வேறுபாடுன்னு எங்கெங்கே வருதோ அந்த வேறுபாடு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படம் அறிந்து பாவம் குறின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து நமக்கு நிறைய படம் இருக்குது. நெஃப்ரான் இருக்குது, நெஃப்ரான் இருக்குது, நியூரான் இருக்குது, அதுக்கடுத்து கண்ணோட படம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பிளட் செல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய படம் நமக்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பண்புகள்னு வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க. அதுக்கடுத்து பயன்கள், லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா பயன்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு பாட்னியில் சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பயாலஜியில் வந்து கேட்பாங்க சரிங்களா. இந்த மாதிரியான கொஷின்ஸாக செலக்ட் பண்ணி படிங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ தெளிவாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி சாப்டரை டிவைட் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து ஈஸியாக தெரியுதோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக படிங்க. எனக்கு தெரிஞ்சு 3 சாப்டர் ரொம்ப ரொம்ப சின்னது. ஃபஸ்ட்டு சாப்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12, அதுக்கடுத்து 13. ஸோ இந்த சாப்டர்ஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நமக்கு படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 9th சாப்டர்ஸு, அதுக்கடுத்து 10th சாப்டர்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து சுவாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிசீஸ் பற்றி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். இப்போ டெட்டனிக், ஆசிர் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நோய்களை பற்றி வரக்கூடிய கொஷின் சரிங்களா, குறைபாடு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை பற்றின ஒரு கொஷின். இப்போ வந்து கண்ணை பற்றி படிக்கிறப்ப அதோட குறைபாடு நோய்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். டாப் 20, 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு. ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடயே லைக் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.